Hey guys, welcome back to our YouTube channel. Today we are going to discussing about IUPAC nomenclature of organic compounds. Okay, organic compounds ஓட IUPAC nomenclatures நான் வந்து எப்படி ரைட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? Okay, IUPAC nomenclature. Okay, IUPAC சரிங்களா? IUPAC nomenclatures தான் வந்து ரைட் பண்ண போறோம். ஓகே, இந்த IUPAC nomenclatures வந்து ஒரு 3 ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். 3 ஃபார்மேட். ஓகே, 3 என்னென்ன அப்படின்னா prefix plus root word plus suffix. ஓகே, இந்த ஒரு 3 ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும் IUPAC nomenclatureல வந்து ஒரு காம்பவுண்ட்ஸ் வந்து நேம் வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அப்ப இந்த prefixல என்ன வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா prefixல என்ன இருக்கும் அப்படின்னா substituent. ஓகே, substituent. ஓகே, substituent தான் இங்க வரும், prefixல வரும். root wordல என்ன வரும் அப்படின்னா longest carbon chain. ஓகே, longest carbon chain. ஓகே, longest carbon chain தான் இங்க வரும், root wordல வரும். இந்த suffix எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து 2 இருக்கு. 1 என்ன அப்படின்னா primary suffix. ஓகே, another one எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா secondary suffix. ஓகே, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, இப்போ ஒன்று என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்தோம்னா இப்போ லாங்கஸ்ட் கார்பன் செயின் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்னலாம் ரூட் வேர்டு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? கார்பன் செயின். ஓகே, ரூட் வேர்டு. ஓகே, இப்போ ஒரே ஒரு கார்பன். ஓகே, ஒரே ஒரு கார்பன் செயின் மட்டும் இருக்குது அப்படின்னா அதோட ரூட் வேர்டு என்ன அப்படின்னா மீத் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இது 2 கார்பன் செயின் இருக்குது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஈத் அப்படின்னு சொல்லணும். 3 கார்பன் செயின் இருந்துச்சு அப்படின்னா ப்ரோப் அப்படின்னு பேர். 4 கார்பன்னா பியூட். 5 கார்பன் பென்ட். 6 கார்பன் ஹெக்ஸ். 7 கார்பன் ஹெப்ட். 8 carbon oct. 9 carbon non. 10 carbon tech. ஓகே, இதுதான் வந்து என்னது கார்பன் செயினோட ரூட் வேர்ட். ஒரே ஒரு கார்பன் இருந்துச்சு அப்படின்னா மீத் அப்படின்னு சொல்லணும். அப்போ மீத், ஈத், ப்ரோப், பியூட், பெட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட், நான், டெக் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ லாங்கஸ்ட் கார்பன் செயினுக்கு என்னென்ன இருக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைமரி சஃபிக்ஸ். ஓகே, பிரைமரி சஃபிக்ஸ். ஓகே, பிரைமரி சஃபிக்ஸ் என்னன்றதை பார்க்கலாமா? ஓகே, பிரைமரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா சேச்சுரேஷன்ஸ். another one என்ன அப்படின்னா unsaturation. unsaturation அப்படின்றதுங்க. சரிங்களா? இப்போ சேச்சுரேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதை சஃபிக்ஸில் நம்ம முடிக்கிறப்ப எப்படி முடிக்கணும் அப்படின்னா ஏன் அப்படி முடிக்கணும். சரிங்களா? ஏன். ஓகே, கார்பன் சிங்கிள் பாண்ட் தான் என்னது சேச்சுரேஷன். ஓகே, இப்போ அன்சாச்சுரேஷன் அப்படின்னா கார்பன் டபுள் பாண்ட். இப்போ இது வந்து 1 இருக்குது அப்படின்னா 1 கார்பன் டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லணும், ஈன் அப்படின்னு வந்து முடிக்கணும். சரிங்களா? ஈன் அப்படி முடிக்கணும். இது 2 கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னா 2 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டை அப்படின்னு சொல்லணும். டை ஈன். சரிங்களா? டபுள் பாண்ட் இருந்துட்டா ஈன் வந்து சொல்லணும். அது 2 இருந்துச்சு அப்படின்னா டை அப்படின்னு சொல்லணும். இப்போ இது 3 இருக்குன்னு வச்சுக்கோமே, 3 கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னா ட்ரையீன்
அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, ட்ரைஈன். ஓகே, நெக்ஸ்ட் இதே போல் கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படின்னா, இது வந்து 1 கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா என் ஒய்என்இ என் அப்படின்னு முடிக்கணும். சரிங்களா, இப்போ இதே இது 2 இருந்தால் 2 கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னா டை இன் அவ்வளோதான். ஓகே, பிரைமரி சஃபிக்ஸ் அவ்வளோ முடிஞ்சு. இது சேச்சுரேஷன் ஒன்று இருக்கும், அன்சேச்சுரேஷன் ஒன்று இருக்கும். சரிங்களா, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்க போகுது. சரிங்களா, ஓகே, இது இருக்கலாம், இது இருக்கும். ஓகே, அவ்வளோ. சரிங்களா, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட்னா எயின்னு முடிக்கணும், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்னா ஈன்னு ஒன்று முடிக்கணும், கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட்னா எங் அப்படின்னு ஒன்று முடிக்கணும், ஒய்என்இ எங். ஓகே, அவ்வளோ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே, செகண்டரி சஃபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். செகண்டரி சஃபிக்ஸ், secondary suffix. Okay, secondary suffix. இப்போ secondary suffix என்ன வரும் அப்படின்னா functional group தான் வந்து என்ன வரும் இங்க functional group தான் என்னது secondary suffix. Okay, functional group தான் வந்து என்னது secondary suffix. Okay, இப்போ பிரைமரி சஃபிக்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம இதுக்கு முன்னால் வந்து பார்த்தோம் இல்லையா, சேச்சுரேஷன் அன்சேச்சுரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது கூட ஒரு செகண்டரி சஃபிக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்படின்றதுல வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா, ஏன் அப்படின்றதுல வந்து பிரைமரி சஃபிக்ஸ் வருது. சேச்சுரேஷனில் வந்து பார்த்தோம் இல்லையா, இப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இ இருக்கு இல்லையா, இந்த இயை மட்டும் எடுத்துட்டு செகண்டரி சஃபிக்ஸோட என்ன பண்ணணும், ஆட் பண்ணி எழுதணும். ஏ ப்ளஸ் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்ன வரும் அப்படின்றத வந்து பார்த்துக்கணும். சரிங்களா, அதாவது பிரைமரி சஃபிக்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் செகண்டரி சஃபிக்ஸ் கொடுத்தா தான் என்ன பண்ணணும், இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். இதோடைய நிப்பாட்டிட்டாங்க, பிரைமரி சஃபிக்ஸோடய நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏ இன் ஐன் அப்படின்னு மட்டும்தான் முடிக்கணும். சரிங்களா, செகண்டரி சஃபிக்ஸ் எக்ஸ்ட்ரா இதுவும் கொடுத்துருந்தா மட்டும்தான் என்ன பண்ணணும், அந்த பிரைமரி சஃபிக்ஸ்லேருந்து ஏன்றதை இ எடுத்துட்டு சாரி இதை எடுத்துக்கணும் இல்லையா, ஏ ப்ளஸ் ஃபங்க்ஷன் குரூப் அப்படின்னு ரைட் பண்ணணும். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ இதே போல் வேறு என்ன இருக்கும், ஒய் என்இயில் வந்து பார்த்தோம் இல்லையா, பிரைமரி சஃபிக்ஸில் ஒய் என்இயில் இருந்துச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணிடுவோம், இதே போல் இயை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி ரைட் பண்ணுவோம், ஒய்என் ப்ளஸ் ஃபங்க்ஷன் குரூப் அவ்வளோ. சரிங்களா, இதே போல் இ நம்ம எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா இஎன் ப்ளஸ் ஃபங்க்ஷனல் குரூப் அவ்வளோ. சரிங்களா, ஃபங்க்ஷனல் குரூப் அவ்வளோ. இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்னவா இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஃபங்க்ஷனல் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, கொஞ்சம் இடம் பத்தாதுன்றதுனால கொஞ்சம் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்ட், functional group, prefix, suffix. ஓகே, இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஆல்கஹால் அப்படின்றது வச்சுக்கோம். ஓகே, ஆல்கஹால். இப்போ ஆல்கஹால் இருக்குது அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனல் குரூப் என்ன வரும், OH. இதான் வந்து எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ இதை நான் ப்ரிஃபிக்ஸில் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா என்னென்னு சொல்லணும் அப்படின்னா ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லணும். ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் அந்த சஃபிக்ஸில் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னா OL அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, OL. சரிங்களா, நெக்ஸ்ட் இதே போல் ஆல்டிஹைடு அப்படின்னா டபுள் பாண்ட் OH, C டபுள் பாண்ட் OH. சரிங்களா, இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்மைல் அப்படின்னு இங்கே சொல்லுவோம். இங்கே வந்து
ஏஎல் அப்படின்றத வந்து முடிக்கணும், ஏஎல். ஓகே, இதே போல் ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிடாக இருந்துச்சு, கார்பாக்சிலிக் ஆசிடாக இருந்துச்சு அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ OH. சரிங்களா, இதை இங்கே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்பாக்சி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எப்படி முடிக்கணும் அப்படின்னா ஓயிக் ஆசிட். ஓகே, ஓயிக் ஆசிட் அப்படின்னு வந்து முடிக்கணும். சரிங்களா, இதே போல் எஸ்டர் அப்படின்னு வச்சுப்போமா. எஸ்டர் அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ OR அப்படின்றதா என்னது எஸ்டர். ஓகே, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா OR அப்படின்றது ஆல்காக்சி கார்போனைல். ஓகே, ஆல்காக்சி கார்போனைல் அப்படின்னு வந்து சொல்லணும். இங்கே வந்து எப்படி சொல்லணும் OATE 8 அப்படின்னு வந்து முடிக்கணும். சரிங்களா, ஓகே. இதே போல் ஹீட்டோன் இருக்கு இல்லையா, ஹீட்டோன் இருந்துச்சு அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ, இதான் என்னது ஹீட்டோன். இதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஆக்சோ ஓன் அப்படின்னு வந்து என்ன பண்ணணும், இங்கே வந்து முடிக்கணும். சரிங்களா, ஓகே. இதே போல் அமீன் இருக்கு அப்படின்னா NH2, இதை இங்கே என்னன்னு சொல்லுவோம் அமினோ அப்படின்னு சொல்லணும், அமினோ அப்படின்னு சொல்லணும். இங்கே சஃபிக்ஸில் நான் முடிக்கிறப்ப அமைன் அப்படின்னு சொல்லணும், அமைன் அப்படின்னு வந்து முடிக்கணும். சரிங்களா, ஓகே. அவ்வளோதான். செகண்டரி சஃபிக்ஸில் சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, இதே போல் நீங்கள் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து புக்கில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, முக்கியமான இம்பார்ட்டன்ஸான ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாம் வந்து கொடுத்துட்டோம். சரிங்களா, அப்போ செகண்டரி சஃபிக்ஸ் வந்து என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். சரிங்களா, நெக்ஸ்ட் இன்னும் ஒன்று மட்டும் பார்க்காம இருக்கு இல்லையா, என்னது சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே, ப்ரிஃபிக்ஸில் சப்ஸ்டிடியூயன்ட் அப்படின்னு இருக்குது. என்னது ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் ரூட் வேர்ட் ப்ளஸ் சஃபிக்ஸ். இது பார்த்துட்டோம். இதுதான் என்ன பண்ணணும், பார்க்கணும். இங்கே தான் என்ன வரும், சப்ஸ்டிடியூயன்ட் வரும். சப்ஸ்டிடியூயன்ட்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, ஓகே. ட்ரா பண்ணிடலாமா? ஓகே. ஓகே, அவ்வளோ. சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே, சப்ஸ்டிடியூயன்ட் என்னென்ன இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஃப்ளூரின் இருந்துச்சு அப்படின்னா என்னென்னு சொல்லணும் அப்படின்னா ஃப்ளோரோ அப்படின்னு வந்து சொல்லணும். சரிங்களா, ப்ரிஃபிக்ஸில். ஓகே, ப்ரிஃபிக்ஸில் எப்படி நம்ம வந்து சொல்லிடுவோம். ஓகே, இது சப்ஸ்டிடியூயன்ட், இது ப்ரிஃபிக்ஸில் வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இப்போ புரோமின் இருக்குது அப்படின்னா ஓகே புரோமோ அப்படின்னு சொல்லணும். புரோமோ சிஎல் இருந்துச்சு அப்படின்னா குளோரோ. ஓகே, அயோடின் இருந்தால் அயோடோ அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ இதே போல் ஆர் குரூப் இருக்கணும், என்னன்னு சொல்லுவோம் அல்கைல். ஓகே, ஆல்கைல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ அந்த ஆல்கைல் குரூப் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாமா? இப்போ ஆல்கைல் குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீத்தேன். ஓகே, மீத்தேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் நான் வந்து ஒரு H+ நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னென்னு கிடைக்கும், CH3. எப்படி கிடைக்கும் இல்லையா, இது வந்து மீத்தேன். இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு CH3, CH4லேருந்து CH3 அப்படின்னு கிடைக்கும். அதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மெத்தில் அப்படின்னு சொல்லுவேன். மெத்தில் இதுதான் வந்து என்னது ஆல்கைல் குரூப். ஓகே, அப்போ CH3 அப்படிங்கிறது என்னது மெத்தில். ஓகே, இதே போல் CH2 CH3 2 கார்பன் செயின். ஓகே, இதே போல் நான் என்ன பண்ண போகிறேன் CH3 அப்படின்னு இருக்கு. இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை நான் லாஸ் பண்ண வைக்கிறேன். அப்போ CH2 CH3 அப்படின்னு இது வந்து மீத்தேன். ஓகே, இப்படி ரைட் பண்ணிக்கலாம். மீத்தேன் இது ஆல்கைலாக மாறுறப்ப இல் அப்படின்றதோட என்ன பண்ணணும், மீத்தோட இல் அப்படின்றத வந்து ஆட் பண்ணணும். இது என்னது ஈத்தேன். அப்போ ஈத்தோட என்ன பண்ணணும், இல் வந்து ஆட் பண்ணணும், ஈத்தைல். இது பேர் என்ன ஈத்தைல் அப்படின்னு ஆட் பண்ணணும்.
சரிங்களா. ரூட் வேர்டோட 2 கார்பன் செயின் இருக்குது, அதனால் அதோட ரூட் வேர்டு வந்து ஈத்து. இது ஆல்கைனில் வரதுனால ஏன் அப்படின்னு வந்து முடிச்சுருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் இங்கே வந்து தெரிஞ்சுக்கணுன்றக்காக. சரிங்களா. இப்போ இது ஆல்கைல், ஒரு ஹைட்ரஜன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆல்கைல் அப்படின்னு வந்து சொல்லணும். சரிங்களா. அப்போ அதில் அந்த ரூட் வேர்டோட ஈல் அப்படின்றது வந்து அர்த்தம், ஈத்தைல் அப்படின்னு பேர். அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க, 2 கார்பன் செயின் ஈத்து, ஈத்தைல், ஈத்தைல் ஆகும். சரிங்களா. இப்போ இதே போல் இந்த ஆர் குரூப்புக்கு பக்கத்தில் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, ஆக்சிஜன் ஓஆர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஆல்காக்சி, ஆல்காக்சி அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன வரும், ஓ ஆர் இருக்கிற இடத்துல CH3, அதாவது CH3 மெத்தில், எத்தில், ப்ரோப்பைல், பென்டைல், ஹெக்சைல், இந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, CH3 இதை என்ன சொல்லணும் அப்படின்னா ஆக்சி. சரிங்களா. ஆக்சி தானே. இப்போ மீத்தாக்சி, ஒரே ஒரு கார்பன் செயின் உள்ளது, மீத்தாக்சி, மீத்தாக்சி. இப்போ இதே போல் OC2H5 தான். C2 2 கார்பன் இருக்குது, அதனால் C2, H வந்து டோட்டலாக வந்து 5 இருக்குது, அதனால் சிம்பிளாக வந்து C2H5 அப்படின்னு ரைட் பண்ணிட்டேன். 2 கார்பன். அப்போ இதை என்னன்னு சொல்லுவோம், ஈத்தாக்சி. அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. இது வந்து முடிஞ்சு, எல்லாமே வந்து பார்த்துட்டோம். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரூல் மட்டும்தான். ரூலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ரைட் பண்ணிடலாம். எந்த காமெண்ட்ஸ் கொடுத்தாலும் ரைட் பண்ணிடலாம். சரிங்களா. அதுதான் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஓகே, பார்க்கலாமா. ஓகே, IUPAC nomenclature rule அப்படின்னு வச்சுக்கலாம். IUPAC rule now. Okay, IUPAC rule. Okay, first rule number 1, choose the longest carbon chain. Okay, choose longest carbon chain. Longest carbon chain வந்து என்ன பண்ணணும், ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து பார்த்துடலாமா. கார்பன் 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 எப்படி இருக்கு. ஓகே, இதில் லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து செலக்ட் பண்ணலாமா. 1 2 3 4 5 கார்பன் செயின், 1 2 3 கார்பன் செயின். ஓகே, அப்போ எது வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயின், 5. ஓகே, 1 2 3 4 5 அப்படின்ற இதுதான் வந்து என்னது லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாமா. ஓகே, எப்படி இருக்கு. சரிங்களா. இப்போ இதோட கார்பன் செயின் வந்து பார்க்கலாமா. இப்படி எடுத்துட்டோம், 1 2 3, this is 3 carbon chain, 1 2 3 4, this is longest carbon chain. இப்படி எடுத்துக்கணும். சரிங்களா. அவ்வளோதான். This is rule number 1. Okay, next rule number 2. Okay, numbering of longest carbon chain. Okay, numbering of longest carbon chain. Okay, carbon 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 எப்படி இருக்கு. சரிங்களா. இப்போ நம்பரிங் வந்து கொடுக்கலாமா. இப்போ நம்பரிங் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதான் 1 2 3 4 5 இதான் வந்து நம்மளோட லாங்கஸ்ட் கார்பன் செயின். 1 2 3 4 5 இப்படி எடுத்துக்கிட்டாலும் லாங்கஸ்ட் கார்பன் செயின் தான் வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். சரிங்களா. இதை மட்டும் எடுத்துக்கோம். இப்போ லாங்கஸ்ட் கார்பன் செயின் நம்பரிங் வந்து கொடுத்துக்கலாம் 1 2 3 4 5. ஓகே, இன்னொரு ஃபார்மேட் எப்படி எடுத்துக்கலாம், 1 2 3 4 5 இப்படி ஒரு லாங்கஸ்ட் கார்பன் செயின். இதுவும் 5 கார்பன் செயின் தான், இப்படி எடுத்துக்கலாம் 5 கார்பன் செயின் தான். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் நம்ம எதை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா substituent presenting lowest locant. Okay, substituent presenting lowest locant. Okay, substituent வந்து எங்க present ஆயிருக்கணும், lowest நம்பர்ல வந்து present ஆயிருக்கணும் நம்மளோட லாங்கஸ்ட் கார்பன் செயினில். இப்போ இங்கே எடுத்துக்கோமே 1 2 3 4 5 4th கார்பனில் நம்மளோட சப்ஸ்டிடியூயன்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு.
ஓகே எப்படி லெஃப்ட் டு ரைட் எடுக்கும் போது இதே இது ரைட் டு லெஃப்ட் எடுத்துக்கோம் அப்படின்னா செகண்ட் கார்பனில் வந்து என்ன இருக்குது நம்மளோட சப்ஸ்டிடியூயன்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம எந்த ஃபார்மேட் எடுத்துக்கணும் ரைட் டு லெஃப்ட்டை தான் எடுத்துக்கணும். இதை நம்ம என்ன பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே திஸ் இஸ் ரூல் நம்பர் 2 சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3க்கு போகலாமா. ஓகே ரூல் நம்பர் 10. okay equal number of longest carbon chain. okay carbon 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 எப்படி ஓகே நம்பர் இங்கே கொடுத்துருவோம் அப்படின்னா கொடுத்துருவோமே எப்படி கொடுக்குறேன் பாருங்கள் 1 2 3 4 5 இது ஒரு 5 கார்பன் செயின். ஓகே இதில் எடுக்கும்போது என்ன இது ஒரே ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் வரும் சரிங்களா. திஸ் இஸ் 1 சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே இப்போ இதே கார்பனை நம்பர் வந்து இப்படி கொடுக்க போகிறேன் 1 2 3 4 5 இது வந்து என்னதான் 5 கார்பன் செயின் தான். ஓகே இப்போ இந்த மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் லாங்கஸ்ட் கார்பன் செயின் 5 கார்பன் செயின் 5 கார்பன் செயின் இப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூயன்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணணும். ஓகே இதில் எடுத்துக்கும் போது என்ன இருக்குது ஒரே ஒரு சப்ஸ்டிடியூயன்ட். இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே இப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே இதை தான் நம்ம என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது எடுத்துக்கக்கூடாது சரிங்களா. செலக்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூயன்ட். செலக்ட் maximum number of substituent present with carbon chain. Okay okay this is rule number 3. okay rule number 4 போலாமா. Rule number 4. Okay multiple number of substituent. Multiple number of substituent. okay பார்க்கலாமா. carbon 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 இப்படி இருக்கு சரிங்களா. நம்பரிங் கொடுக்கலாமா. நம்பரிங் 1 2 3 4 5. ஓகே இங்கே ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் கொடுத்துடலாம். ஓகே இங்கே ஒரு சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே 5 கார்பன் செயின். இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரைட் பண்ணலாம். கார்பன் 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 கார்பன். ஓகே இங்கே வந்து நான் எப்படி நம்பரிங் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 1 2 3 4 5 எப்படி கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் எதை நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் எதை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா லோ சம் ரூல். லோ ஓகே லோ சம் ரூலை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் கார்பனில் இங்கே ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் இருக்குது இங்கே ஒரு சப்ஸ்டிடியூயன்ட். ரெண்டு சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கு இல்லையா. செகண்ட் கார்பனில் ஒன்று இந்த கார்பனுக்குள்ளது இந்த கார்பன்லேயே ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா அது. ஓகே அதுவும் வந்து செகண்ட் கார்பனில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது ஃபோர்த் கார்பனில் ஒரு சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே 4 8 12. ஓகே
நெக்ஸ்ட் இது செக் பண்ணிடலாமா? இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் கார்பனில் ஒன்று 2 ப்ளஸ் ஃபோர்த் கார்பனில் இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அப்போ 4 + 4 10. ஓகே, இங்கே நம்ம வந்து என்ன பண்ணணும், லோட் சம் ரூலை வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ லோயஸ்ட் நம்பரில் எது வருதோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அப்போ நம்ம எதை பண்ணணும், இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் லோ சம் ரூல். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 5. Rule number 5. Rule number 5. Okay. Maximum number of maximum okay, different. Okay, different. சரிங்களா? Different number of substituent. Okay, carbon 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 carbon, okay, carbon carbon carbon. Okay, A for examples, carbon 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 carbon, second carbon one, carbon carbon carbon. Okay, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நம்பரிங் கொடுத்தோம் அப்படின்னா லாங்கஸ்ட் கார்பன் செயின் 1 2 3 4 5 6. ஓகே, இதெல்லாம் அதே போல் 1 2 3 4 5 6. ஓகே, லோ சம் ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 4 + 2 6. ஓகே, இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 + 8 3 + 5 8. ஓகே, 8 வருது, இங்கே வந்து 6 வருது. ஓகே, அப்போ இதை தான் நம்ம எடுத்துக்கணும். 6 6 6 இதை நம்ம வந்து ரைட் பண்ணக்கூடாது. ஓகே, ஓகே, இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் கார்பனில் 1 கார்பன் செயின் உள்ளது இருக்குது. அப்போ மெத்தில். ஓகே, இதோட அந்த சப்ஸ்டிடியூட் பேர் என்ன, மெத்தில். 2 மெத்தில். ஃபோர்த் கார்பனில் என்ன இருக்குது, ஒரு எத்தில் குரூப் இருக்குது. அப்போ 4 எத்தில் அப்படின்னு. சரிங்களா? இன்னொரு விதமாக எப்படி ரைட் பண்ணலாம், 4 எத்தில் 2 மெத்தில் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ரெண்டில் நம்ம எதை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், பேஸ்ட் ஆன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். இங்கே வந்து மீத். ஓகே, எம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், இங்கே வந்து எத்தில் இ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். இது எதுங்க ஃபர்ஸ்ட் வரும், இ தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். அப்போ 4 எத்தில் 2 மெத்தில் அப்படின்ற இதை தான் நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரைட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ ரைட், always write alphabetical order. Alphabetical orderல தான் வந்து என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். ஓகே, இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 6. Rule number 6. Rule number 6. ಇದು ಫಸ್ಟ್ ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿದೆ. ಓಕೆ ಓಕೆ, ರೆಕಾರ್ಡ್ ಆಯ್ತು. Okay, rule number 6. 2 substituent present in
identical position. Okay, two substituent present in identical position. Okay, carbon 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 carbon. Okay, carbon carbon carbon. Okay, longest carbon chain. 1 2 3 4 5 6 7. Okay, இன்னொன்று எப்படி ரைட் பண்ணலாம்? கார்பன் 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 கார்பன். ஓகே, இன்னொரு விதமான நம்பரிங் வந்து எப்படி கொடுக்கலாம்? 1 2 3 4 5 6 7. ஓகே, எப்படி இருக்கு? இப்போ லோ சம் ரூல் அப்படின்றத அப்ளை பண்ணோம் அப்படின்னா தேர்ட் கார்பனில் ஒரு சப்ஸ்டிடியூயன்ட், ஃபிஃப்த் கார்பனில் வந்து ஒரு சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே, 3 + 5 8 வருது. அதே போல் இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிஃப்த் கார்பனில் ஒரு சப்ஸ்டிடியூயன்ட், தேர்ட் கார்பனில் ஒரு சப்ஸ்டிடியூயன்ட். 5 + 3 8 ஈக்குவல். இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அசைன் lowest number according to alphabetic order. Alphabetic order. According to alphabetic order. இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெத்தல், இங்கே வந்து எத்தல். இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தில் மெத்தல். இ தான் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், இங்கே வந்து எம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். இ எம். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் லோயஸ்ட் நம்பர் தான் என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணணும். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இ தான் ஃபர்ஸ்ட் வருது. இதில் லோயஸ்ட் நம்பர் எது? 3. இங்கே இக்கு வந்து என்ன வருது? 5 வருது. அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம்? 3 எத்தில் 5 மெத்தில். ஓகே, ஆகுது. முடிச்சு ரூல் நம்பர் 6 வரைக்கும் என்ன பண்ணிட்டோம்? கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறோம்? ரைட் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். ரூல் எல்லாம் முடிஞ்சு. கார்பன் 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 இப்படி ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து வச்சுப்போம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் வந்து கார்பனோட வேலன்ஸ் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? கார்பனோட வேலன்ஸ் என்ன அப்படின்னா 4, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 2, நைட்ரஜனுக்கு 3. சரிங்களா? இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும்? வேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ இது வந்து ஹைட்ரோ கார்பன். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஹைட்ரோ கார்பன் வச்சு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? கார்பனையும் ஹைட்ரஜனையும் மட்டும்தான் வச்சு என்ன பண்ண போகிறோம்? இங்கே வந்து எல்லாத்துக்கும் வேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே ஃபஸ்ட்டு கார்பன் இந்த கார்பனுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்படி இந்த கார்பன் வந்து கனெக்ட் ஆகிருக்கிற பாண்டை வந்து என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ இந்த பாண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கணும், ரிமைனிங் இருக்கிறது. அப்போ இந்த கார்பனுக்கு வந்து ஒரே ஒரு பாண்ட்ஸ் தான் இருக்குது. இன்னும் எத்தனை வேணும்? 4 வர்றதுக்கு 3 பாண்ட்ஸ் வேணும். ஓகே, இப்போ கார்பனோட வேலன்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? 4 வந்துருச்சு. இப்போ இந்த கார்பனுக்கு வந்து செக் பண்ணுறேன். அப்போ இந்த கார்பனுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கு? இந்த பாண்ட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த பாண்ட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ இப்படி எடுத்துப்போம். இதையும் இப்படி மறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா 2 பாண்ட்ஸ் இருக்குது. இன்னும் எத்தனை வேணும்? 2 வேணும். அப்போ தான் என்னோட 4. சரிங்களா? 4. அப்போ 1 2 3 4. இதே போல் 1 2 3 4. இதுக்கு என்ன வரும்? 1 2 3 4. அவ்வளோ. இப்படி தான் வந்து ரைட் பண்ணணும். ஓகே, இப்போ ஹைட்ரஜனோட வேலன்ஸை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து ஃபில் பண்ணணும். ஹைட்ரஜனோட வேலன்ஸ் 1, ஹைட்ரஜனுக்கு வேலன்ஸ் வந்து 1. அதை வச்சு ஹைட்ரஜன் முடிச்சிட்டோம். இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்? வேலன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளாக எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட் கார்பன். ஓகே, அதில் எத்தனை ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகிருக்கு? 1 2 3 ஹைட்ரஜன். அதுக்கடுத்து ஒரு பாண்டு இந்த கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு. அதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 1 2 ஹைட்ரஜன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கார்பனில் வந்து என்ன இருக்குது? 2 ஹைட்ரஜன் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, லாஸ்ட் கார்பனில் 3 ஹைட்ரஜன்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கு. ஓகே, கனெக்ட் ஆகிருக்கு. இப்படி ரைட் பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இதோட சிம்பிளாக எப்படி ரைட் பண்ணுவாங்க அப்படின்னா
1 2 3 4 இது 4 கார்பன் வச்சுங்களேன். அப்போ எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா 1 2 3 4. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கு இல்லையா, 1 2 3 4. இப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 3 ஹைட்ரஜன் இருக்குது, CH3 அப்படின்னு இருக்குது. இங்கே என்ன இருக்கும், CH2 2 பாண்ட் இருக்குது. இப்போ ரிமைனிங் வந்து இன்னும் 2 ஹைட்ரஜனாக தான் இருக்கும். CH2 இங்கே CH2 இங்கே CH2 இப்படிலாம். சரிங்களா, இப்போ இதில் வந்து அப்படியே இது பண்ணலாமா, இப்போ உங்களுக்கு டபுள் பாண்ட் அப்படியே எப்படி இருக்குது, ஒரு சிங்கிள் பாண்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த கார்பனுக்கு வந்து 2 இருக்குது, இன்னும் எத்தனை வேணும், 2 வேணும். ஓகே, அதே போல் இந்த கார்பனுக்கு வந்து 1 2 3 இருக்குது, இன்னும் 1 வேணும். இந்த கார்பனுக்கு 1 இருக்குது, 3 வேணும். ஹைட்ரஜன் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இங்கே ஹைட்ரஜன் இல்லை, அவ்வளோதான். இது எப்படி ரைட் பண்ணுவோம், கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன் 2 ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகிருக்கு, CH2. அதுக்கடுத்து என்ன இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது, கார்பன் அதில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பன் அதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 3 ஹைட்ரஜன் இருக்குது, CH2. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளாக எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா 1 2 3 1 2 3. ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கும் இடையில் என்ன இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன். ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கும் இடையில் என்ன இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. அதனால் இன்னொரு பாண்ட் வந்து போட்டுறேன். ஓகே, இங்கே என்ன இருக்குது, அப்போ CH2 இருக்குது, இங்கே CH இருக்குது, இங்கே CH3 இருக்குது. அவ்வளோதான். எப்படின்னா வந்து என்ன பண்ணணும், சிம்பிளாக வந்து ரைட் பண்ணணும். சரிங்களா, இப்போ இந்த ஃபார்மேட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம்பிள்ஸ்க்கு சில காம்பவுண்ட்ஸோட நேம் வந்து ரைட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஓகே. ஓகே, பார்த்துக்கலாமா. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், லாங்கஸ்ட் கார்பன் செயின் ரூல் நம்பர் 1 படி லாங்கஸ்ட் கார்பன் செயின் 1 2 3 4 லாங்கஸ்ட் கார்பன் செயின் தான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரூல் நம்பர் 2 படி நம்பரிங் வந்து கொடுப்போம் 1 2 3 4. ஓகே, அவ்வளோ. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த 3 ஃபார்மேட் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணியே ரைட் பண்ணுவோமே. ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் ரூட் வேர்ட் ப்ளஸ் suffix. prefix என்ன வரும்னு சொன்னோம், substituent. இங்க carbon chain, இங்க வந்து primary suffix, secondary suffix, functional group வரும். இங்க என்ன வரும், saturation, single bonded compound or double bond or triple bonds that வரும். ஓகே, பார்க்கலாமா. சப்ஸ்டிடியூண்ட் இருக்கா, நோ, நைட்டி சப்ஸ்டிடியூண்ட் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே போயிடலாம். ரூட் வேர்டு கார்பன் செயின் 1 2 3 4 4 கார்பன் செயின். 4 கார்பனோட ரூட் வேர்டு என்ன, மீத் ஈத் ப்ரொப் பியூட். ஓகே, பியூட். நெக்ஸ்ட் சஃபிக்ஸ். சஃபிக்ஸில் நமக்கு என்ன இருக்குது, பிரைமரி சஃபிக்ஸ். ஓகே, பிரைமரி சஃபிக்ஸ் இங்கே கார்பன் கார்பன் இடையில என்ன இருக்குது, சிங்கிள் பாண்ட்ஸாக தான் இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து சேச்சுரேஷன். இதை நம்ம எப்படி முடிச்சிருந்தோம், ஏன் அப்படின்னு வந்து முடிச்சிருந்தோம். அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ பியூட் ப்ளஸ் ஏ. அப்போ எப்படி இருக்கணும், பியூட் ப்ளஸ் ஏ, பியூட்டேன். பியூட்டேன் அப்படி ரைட் பண்ணிக்கலாம், பியூட்டேன். இது என்னது, பியூட்டேன். அவ்வளோ. சரிங்களா, நெக்ஸ்ட் இது போடலாமா, நம்பரிங் வந்து கொடுக்கலாமா. ஓகே, லாங்கஸ்ட் கார்பன் செயின் என்னது, 1 2 3 4 1 2 3 4. இன்னொரு ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 3 4. லெஃப்ட் டு ரைட் எடுக்கும்போது தேர்ட் கார்பனில் சப்ஸ்டிடியூண்ட் வருது, ரைட் டு லெஃப்ட் எடுக்கும்போது செகண்ட் கார்பனில் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லோயஸ்ட் நம்பரில் தான் என்ன இருக்கணும், சப்ஸ்டிடியூண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்போ ரைட் டு லெஃப்ட் வந்து எடுத்துப்போம். ஓகே, அப்போ சப்ஸ்டிடியூண்ட் வந்து இங்கே என்னது, அல்கைல் குரூப்பில் என்ன சொன்னோம், மெத்தில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். இங்கே என்ன இருக்குது, CH3 ஒரே ஒரு கார்பன் ப்ளஸ் 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும் இல்லையா, மெத்தில் அப்படின்ட்டு. சரிங்களா, அப்போ செகண்ட் கார்பனில் இருக்கிறதுனால
சப்ஸ்டிடியூட் தானே ஃபஸ்ட் ரைட் பண்ணணும். 2 மெத்தில் ரூட் வேர்டு என்னது 4 கார்பன் செயின் மீத்து ஈத்து ப்ரோப்பு பியூட் ப்ளஸ் ஏன். ஏன்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் தானே சஃபிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பியூட்டேன் அப்படின்னு வரும். பியூட்டேன் அவ்வளோ சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கே போகலாம். இதே போல் நம்பர் இங்கே கொடுத்துருவோம் 1 2 3 4. அதே போல் எப்படி கொடுத்தோம்னா 1 2 3 4 எப்படி கொடுத்தாலும் செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன் சேம் சப்ஸ்டிடியூட் தான் இருக்குது. நம்ம எந்த ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ செகண்ட் கார்பனில் இன்னொரு சப்ஸ்டிடியூட் இருக்குது, தேர்ட் கார்பனில் இருக்குது. என்னது செகண்ட் கார்பனில் ஒன்று தேர்ட் கார்பனில் ஒன்று என்னது ரெண்டுமே மெத்தில் குரூப். ஓகே இங்கே ஒரு CH3 இருக்குது, இங்கே ஒரு CH3 இருக்குது. அப்போ ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா டை அப்படின்னு வந்து சொல்லணும். டை இது ரெண்டுமே என்னது மெத்தில். ஓகே டை மெத்தில் மீத்து ஈத்து ப்ரோப்பு பியூட் ஏ சஃபிக்ஸில் சிங்கிள் பாண்டட் ஏ அவ்வளோ. நெக்ஸ்ட் இது பார்த்துலாமா. நம்பருக்கு வந்து அதே கூட கொடுத்துலாம் 1 2 3 4 5 இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும் 1 2 3 தேர்ட் கார்பன் தான். ஓகே இப்படி கொடுத்தாலும் கரெக்டாக தான். ஓகே இதுதான் நம்மளோட சப்ஸ்டிடியூண்ட். தேர்ட் கார்பனில் ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. அப்போ அது என்னது மெத்தில் குரூப். ஓகே அப்போ 3 மெத்தில் மீத்து ஈத்து ப்ரோப்பு பியூட் பென்டேன் அவ்வளோ. நெக்ஸ்ட் இது பார்த்துலாமா. லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஓகே 1 2 3 4 5 6 கார்பன் செயின். இப்படி எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4 4th கார்பன் சப்ஸ்டிடியூண்ட் வருது அப்படிதானே. நம்ம வந்து லோயஸ்ட் நம்பரில் தான் எடுக்கணும். அப்போ இதை எடுக்கலாம் சரிங்களா. அப்போ இதுதான் வந்து கரெக்ட். ஓகே இது நம்மளோட சப்ஸ்டிடியூண்ட். தேர்ட் கார்பனில் ஒரு மெத்தில் குரூப். அப்போ 3 மெத்தில் மீத்து ஈத்து ப்ரோப்பு பியூட் ஹெக்ஸி சரிங்களா. நெக்ஸ்ட் இது பண்ணலாமா. நம்பரிங் வந்து 1 2 3 4 5 கார்பன் செயின். பட் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5 6 7 this is 7 கார்பன் செயின். ஓகே இங்கே வந்து நமக்கு என்ன சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. இங்கே ஒரு CH2 CH3 அது என்னது எத்தில். அப்போ எத்தில் அப்படிங்கிற சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. அது எங்கே இருக்குது தேர்ட் கார்பனில் இருக்குது. அப்போ 3 எத்தில் மீத்து ஈத்து ப்ரோப்பு பியூட் ஹெப்டேன் அவ்வளோ. ஓகே ஹெப்டேன். ஓகே ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கா. ஆகிட்டு இருக்கா. ஓகே நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். Okay, paint one patlama. Longest carbon chain 1 2 3 4 5 6. Okay, this is the longest carbon chain 1 2 3 4 5 6. Fourth carbon lower ethyl group, third carbon lower methyl group. இன்னொரு விதமா அதாவது இங்க வந்து எத்தில் வருது, இங்க மெத்தில் வருது. fourth கார்பன்ல எத்தில் வருது. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எங்க வரணும், லோயஸ்ட் நம்பர்ல வரணும். இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும், தேர்ட் கார்பன்ல வரும். அப்ப இந்த ஃபார்மேட்டை நம்ம எடுத்தோம். ஓகே, அப்போ 1 2 3 4 5 6. ஓகே, அப்ப என்ன வரணும், 3 எத்தில் 3 எத்தில், fourth கார்பன்ல ஒரு மெத்தில், நெக்ஸ்ட் என்னது லாஸ்ட் கார்பன் செயின், மீத்து ஈத்து ப்ரோப்பு பியூட்டு பென்ட் ஹெக்ஸ் ஏனில் தானே முடியணும். அப்போ ஹெக்ஸ் ப்ளஸ் ஏன் ஹெக்ஸேன், ஹெக்ஸேன். அவ்வளோ சரிங்களா. நெக்ஸ்ட் இது வந்துடலாமா, இதே போல் இங்கே நம்பர் கொடுத்துலாம். லாஸ்ட் கார்பன் செயின் 1 2 3 4 5 6 7, 1 2 3 4
5 6 7 தேர்ட் கார்பனில் எத்தில் குரூப் இன்னொரு எத்தில் குரூப் இப்படி கொடுத்தோம்னா 1 2 3 4 5 ஃபிஃப்த் கார்பனில் வருது. அப்போ அதை எடுக்கக்கூடாது. இதான் வந்து கரெக்ட். அப்போ இதுக்கு நேம் வந்து என்ன வரும்? தேர்ட் கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த எத்தில் குரூப்பு. இந்த எத்தில் குரூப் வந்து என்ன தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? அங்கே தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ அதனால் 3 டேஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ 2 சேம் அப்படின்றதால நம்ம என்ன சொல்லுவோம்? டை அப்படின்னு வந்து சொல்லணும். டை. ஓகே, 2 இருக்குது அப்படின்றனால டை. இது என்னது? எத்தில். மீதி ஈத்து குரூப்பு பியூட்டு பெல்ட்டு ஹெக்ஸு ஹெப்டேன். அவ்வளோதான். சரிங்களா? நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சே கொடுக்கல. சரிங்களா? என்ன எல்லாத்துக்கும் என்ன போடுறாரு? இப்போ இதெல்லாம் எப்போ வரும்? இந்த டபுள் பாண்டட் இதெல்லாம் எப்போ வரும்? அதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கிளாஸில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதே போல் இங்கே வந்து நம்பரிங் கொடுக்கலாமா? ஓகே, நம்பரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாங்கஸ்ட் கார்பன் செயின் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இங்கே வந்து ஃபோர்த் கார்பனுடைய மீத்தி ப்ரொபைல் குரூப் எத்தில் குரூப். இங்கே வந்து பி ஃபர்ஸ்ட் லெட்டர், இங்கே வந்து இ. அப்புறம் எதை செலக்ட் பண்ணுவோம்? 1 2 3 4 ஃபோர்த் கார்பனில் வந்து இப்படி கொடுத்தா அப்புறம் என்ன பண்ணிடலாம்? இதே வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ நம்பரிங் வந்து எனக்கு வந்து வரும் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அப்போ 4 எத்தில் 5 ப்ரொபைல் மீத்தி ஈத்து ப்ரொபைல் பியூட்டு பெல்ட்டு ஹெக்ஸு ஹெப்டு ஆக்டேன். அவ்வளோ. சரிங்களா? இது ரெண்டும் வந்து ஹோம்ஒர்க். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ரிமைனிங் இருக்கிற பார்ட்ஸ் இதை வச்சு பார்க்கலாம். டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் வச்சு பார்க்கலாம். ப்ளஸ் சைக்கிளுக்கு இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து சைக்கிளுக்காக இருக்கும்போது எப்படி வந்து நேமிங் வந்து வைக்கிறது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ கேஸ். தேங்க்யூ வெரி மச்.